நண்பர்களுக்கு வணக்கம். 17 செப்டம்பர் 2024, அதாவது புரட்டாசி மாதம் ராசி பலனை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது இந்த மாதம், புரட்டாசி மாதம் எப்படிங்கிறத பார்க்கலாம். ராசியிலேயே குரு இருக்கிறார். ராசிநாதன் சுக்கிரன் குருவின் பார்வையில் இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிறது சிறப்பு தான். 5ஆம் இடம் மிக வலிமையாக இருக்குது. 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடமா இருந்தாலும் 5ஆம் இடம் வலிமையாக இருக்குது. அது உண்மையிலேயே பாராட்டுற ஒரு விஷயந்தான். ரெண்டாவது, அதுக்கப்புறம் 7ஆம் இடமும் வலிமையாக இருக்கிறது. 9ஆம் இடமும் வலிமையாக இருக்கிறது. பொதுவாகவே 5, 7, 9 இந்த 3 பாவங்கள் வலுத்தாவே சிறப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ரெண்டாவது, சூரியனையும் சுக்கிரனையும் கேதுவையும் குரு பார்ப்பது சிறப்பு. சூரியன் தகப்பனாரை குறிக்கக்கூடிய கிரகம். ராசிக்கு 4ஆம் அதிபதி 5இல் இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிறார். தகப்பனாருக்கு ஒரு நல்ல அமைப்பு. ராசி பொலிவடைகிறது. ராசிநாதன் சுக்கிரனும் பொலிவாக தான் இருக்கிறார். நீச்சம்லாம் அங்கே எடுக்கக்கூடாது. அந்த குரு பார்வை இருக்கிற வரைக்குமே அங்கே சிறப்பாகவே இருக்கும். அதனால் ராசிநாதன் வலுத்துட்டாவே உங்களுக்கு தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக தான் இருப்பீங்க. நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்குவீங்க, ஜம்முன்னு போவீங்க, ஜம்முன்னு வருவீங்க. இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய குணாதிசயமே அதுதான். சரி, என்ன நடக்க போகும்? எல்லோரும் எதிர்பார்க்குறது என்ன? இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம 5 ஏக்கரை காடு வாங்கணும், 10 ஏக்கரை காடு வாங்கணும், அப்படி இப்படின்லாம் எதிர்பார்க்குறவங்களாம் இல்லை. இந்த 1 ஏக்கரை காலகட்டத்தில் நல்லா படிச்சிட்டிங்க, ரைட், ஓகே. அடுத்து நல்ல வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பீங்க. வேலையுமே சில பேர் 2 லட்சம் 4 லட்சம் பெரிய சம்பளத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்களும் நிறையா உண்டு. அந்த அமைப்பில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பெரிய அமைப்பில், உங்களுக்கு பெரிய அமைப்பில் நீங்கள் செயல்படுற அமைப்பில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இங்கே கண்டிப்பாக உண்டு. இது வரைக்கும் வீட்டை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம், வீடே கட்ட முடியல சார், நாங்கள் வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற இளம் வயது வாலிபர்கள் எல்லாரும் சின்ன வயசுலேயே நீங்கள் வீட்டை கட்டுற அமைப்பு. அப்பா அம்மா கட்ட முடியல, அப்பா அம்மாவுக்கு வீட்டு அமைப்பே இல்லை. நான் இது வரைக்கும் ஒரு சின்ன ஓட்டு வீட்லேயே வாழ்ந்துட்டு வந்துட்டேன். எங்கள் அப்பா வேலை அவ்வளோதான், சாமர்த்தியம் 10 முடிஞ்சது, என்ன கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சிட்டாரு, நான் கட்டுவேனா, கட்டி முடிப்பேனா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த ராசியில் உள்ளவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் வேலையில் இருக்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் வீடு கட்டுற அமைப்பு உங்களுக்கு வந்துருச்சு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்துருச்சு. அதே சமயத்தில் உங்களுக்கு செல்வம் சேரக்கூடிய அமைப்பு, ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை, இது எல்லாமே டாப்பாக உங்களுக்கு விளையாடுற அமைப்புலாம் அங்கே வந்துருச்சு. ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை போடுக்க பார்க்கக்கூடிய இடமே 8ஆம் இடம் தான். 8ஆம் இடத்த அதிபதி தான் இன்றைக்கி ராசிக்குள்ளேயே உனக்கு உட்காந்துட்ருக்காரு. அந்த 8ஆம் இடத்த அதிபதி ராசியில் உட்காரும்போது 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் பணவரவையும் அதிர்ஷ்டத்தையும் ட்ரேடிங் போன்ற விஷயத்தில் பிஸ்னஸில் இருக்கிறவங்களாம் பணத்தை அள்ளி குடிக்கக்கூடிய அமைப்பு அங்கே வந்துடும். அதே சமயத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னா, சுக்கிரன் நீச்சமாகி குருவின் தொடர்பில் இருக்கிறாரு. அரசு பணியில் உள்ளவர்கள், மருத்துவத்துறையில் இருப்பவர்கள், காவல்துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாமே ஒரு சிறிய சிக்கலோ, தொழில் ரீதியான ஒரு வம்பு வழக்கு, கோர்ட்டு அப்படிங்கிற அமைப்பில் போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரக்கூடிய தயாராக இருக்குது. அதனால் இதில் நான் சொல்லக்கூடியது என்னென்னா, எப்பயுமே சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் முதலில் நீச்ச பாவத்துவம் அடையும் போது சுக்கிரன் ஆடை ஆபரணத்தை குறிக்கக்கூடியது, அதிக செலவுகளை வைக்கக்கூடியது. நாங்கள் ஒரு திருமண காரியத்துக்கோசரம் பணம் வச்சுருந்தேங்க, இந்த திருமணத்துக்காக ஒரு 10 பவுன் 20 பவுன் 50 பவுன் எடுக்கலான்னு காசு வச்சுருந்தேன், அந்த பணம் காணாமல் போச்சுன்னு நீங்கள் அழுவ நிலைமை வந்துடும். ரொம்ப நீங்கள் உஷாராக எச்சரிக்கை அந்த மாதம் இருக்கணும். நீச்சம் பாவத்துவம் அப்படின்னாவே அதனுடைய கிரகத்தினுடைய வலிமை குறையுது. அதனுடைய வலிமை குறையுதுன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய காரகத்துவம், அதுக்கு சம்பந்தப்பட்ட பொருள்களாக இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய காரகத்துவ சம்பந்தப்பட்ட பொருள்கள் கண்ணை விட்டு மறைஞ்சு போயிடும். அப்போ சுக்கிரன்னா என்ன? நகையை குறிக்கும், வண்டி வாகனத்தை குறிக்கும். வண்டியாக இருந்தால் திருடு போயிடும், நகை நட்டு வீட்டில் வச்சுருந்தா காணாமல் போயிடும். ஆனால் அதே சமயத்தில் செவ்வாயும் அந்த பார்வை கொடுக்குறாரு. அப்புறம் அதுக்குன்னு நீங்கள் போலீஸ்க்கு போகணும், கேஸ் கொடுக்கணும், என்ன ஸ்டேஷனுக்கு போகணும். இந்த அமைப்பெல்லாம் நீங்கள் சந்திக்கிற அமைப்பு வந்துடும். நம்ம பொருளை கஷ்டப்பட்டு சம்பாரித்து எல்லாம் ஒரு நல்ல காரியத்துக்காக வச்சுருந்தா அந்த பொருள் திருடு போச்சுன்னா அதுக்காக அலையிற அமைப்பு வந்துடும். வேலையை விட்டுட்டு அமையிற அமைப்பு வந்துடும். நல்ல வேலையில் தான் இருக்கிறீங்க, அந்த வேலையவே செய்ய முடியாத அமைப்பு இங்கே பண்ணி விட்டுட்டு உங்களை மனக்கலக்கத்துக்கு ஆளாக்கி விட்டுரும். பணம் போச்சுன்னா மனசு கெட்டு போயிடும், நகை ஓட்டு திருடு போச்சுன்னாலும் மனசு கெட்டு போயிடும், பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் பதவியில் இருக்கக்கூடிய பதவி அப்படின்னா நாங்கள் அரசியல்வாதிக்கு சொல்லவில்லை, அரசு பதவியில் அரசு வேலையில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன அப்படின்னா அவர்களுக்கும் சின்ன ஒரு சிக்கல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் மேல் அதிகாரியாக இருந்தால் பெண்களால், அந்த பெண் அதிகாரியாக இருந்தால் அந்த பெண் அதிகாரியால் உங்களுக்கு வேலையில் ஒரு தொந்தரவு வரக்கூடிய அமைப்பு. தொந்தரவுன்னா என்ன? நீங்கள் ஏதோ ஒரு பால்ட்டு அவங்க பண்ணிவிடுவாங்க, அது உங்கள் மேலே போட்டு உங்களுக்கு டீபர்மெண்ட் பண்ணிவிடுவாங்க, உங்களை சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்துடும். தப்பு உங்கள் மேலே காமிச்சிடுவாங்க, நீங்கள் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டீங்க, உங்கள் மேலே எந்த பாதிப்பும் இருக்காது, ஆனால் தவறு உங்கள் மேலே வர்ற அமைப்பு வந்துடும். அதேமாதிரி நீங்கள் பேங்க்கில் கேஷியராக அப்படி இப்படின்னு ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஏழை சீட்டு நடத்தி
சீட்டு பணம் அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு போகிறவங்களா இருந்தாலும் சரி, பணத்தை காய்க்க விட்டுருவீங்க, பணம் காணாமல் போயிடும். அதுக்கு நீங்கள் ஜவாப்தாரி ஆகிடுவீங்க. ஜவாப்தாரின்னா நீங்கள் தான் கட்டணும். 5 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்க, வழி போகிற போக்கில் விட்டுருவீங்க. இதெல்லாம் வந்து இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசியில் குரு இருக்குங்கிறத அமைப்பை விட அந்த ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியும் குரு உங்களுக்கு ராசியிலே உட்கார்ந்த ஒரு காரணத்தினாலையும் இந்த அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த ராசிநாதன் வலு குறைஞ்சதுனால. எதற்காக? பணத்தை கொடுப்பவன் குரு, பணத்தை செலவு செய்ய வைக்கிறவன் சுக்கிரன் நீச்ச பாவத்துவம். நீ செலவுக்காக வச்சிருக்கிற, நீச்சமாகுது. அப்போ அந்த பணத்தை நீ செலவு பண்ண முடியாது. நீச்சம்னா காணாமல் போயிடுறது, தொலைஞ்சு போயிடுறது, திருடு போயிடுறது, களவு போகிறதுன்னு சொல்கிறேன். அப்போ வண்டி ஒன்று புதுசாக வாங்கியாந்து நிறுத்திருந்தாலும் அது களவு போயிடும். களவு போகிறதுங்கிறது ஒரு விஷயம், வண்டி விபத்து நடக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். விபத்து நடக்கிற அமைப்புக்கும் அங்கே வாய்ப்பு ஏற்படுத்தும், களவு போகிற அமைப்புக்கும் அங்கே வாய்ப்பு ஏற்படுத்தும். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் இழப்பு ஏற்படுவீங்க. அப்போ வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க பணம் வீடு கட்டுறதுக்குன்னு பணம் வாங்குறேன்னு நினச்சிருந்தாங்க, இது எல்லாமே பிரச்சனைக்குள்ள அமைப்பு ஏற்படுத்தும். ஏற்கனவே வீடு கட்டி கடனில் இருந்தவங்க மேலும் கடன் வாங்குகிற அமைப்பு ஏற்பட்டு அந்த வீட்டிலேருந்து கடன்லேருந்து மீள முடியாத ஒரு அமைப்பு இந்த மாதம் கொஞ்சம் நெருக்கடியை கூடுதலாக கொடுக்கும். புது கடன் வாங்குகிற அமைப்பு ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து இருப்பானுங்க. புது கடன் வாங்கினா சிக்கல் தான். மேலும் கடனுக்கு வட்டி கட்ட முடியாத நிலையில் திரும்ப எத்தனை தடவை தான் கடன் வாங்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஒன்று. ஏன்னா ராசிக்கு 2ல் செவ்வாய், கொஞ்சம் கோபமும் அதிகரிக்கும். செவ்வாய் தான் கோபத்தை கொடுக்குறவர். அப்போ ராசிநாதன் சுக்கிரன் நீச்ச பாவத்துவம் சூரியனோட சேர்ந்து உங்களுக்கு பாவத்துவம் அடைகிறதுனால, கேதுவோட இணைஞ்சதுனால என்ன தான் குரு பார்த்தாலும் முதல்ல கெடுத்து அப்புறம் தான் திரும்ப உங்களுக்கு நல்லது செய்வார். கெடுத்துன்னு என்ன? ஒரு பணத்தை இழந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்து அப்புறம் இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர்றது இந்த அமைப்பு பண்ணும். அதேமாரி திருமண வாய்ப்பில் இருக்கிறவர்கள், நீங்கள் ஏற்கனவே பார்த்த பொண்ணாக இருந்து அது நமக்கு கிடைக்கல, கொடுக்க மாட்டேன், நான் ஒன்றை மாதிரி ஆளுக்கெல்லாம் நம்ம பொண்ணு கொடுக்குறது இல்லையான்னு சொல்லி உங்களை திட்டி பேசினவன் திரும்ப அதே பொண்ணை கொடுக்குற அமைப்பு அங்கே வரும். திரும்ப அதே பொண்ணை உங்கள்கிட்ட பேசி திரும்ப அந்த பொண்ணையே திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ப்பு ஏற்படுத்தும். நல்ல திருமண வாய்ப்பு கூடுதலாக ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பேசக்கூடிய அமைப்பு வந்துடுதுங்க. புரட்டாசியில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது பேசுகிறது முடியாதுன்னு சொன்னவங்க திரும்ப அவங்களே வெளியே வந்து சரிப்பா நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற அமைப்பு வந்து உங்களுக்கு திருமணம், அந்த மாங்கல்ய பலம், அந்த மாங்கல்யம் சொல்லக்கூடிய திருமணம் சொல்லக்கூடிய அந்த சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய அமைப்பு அடுத்தடுத்த மாதங்கள் தொடர்ந்து இங்கே வர்றதுனால திருமண வாழ்வு நன்றாகவே இருக்கும். ஏற்கனவே திருமணம் ஆன நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா ராசிலேயே குரு இல்லையா, குழந்தை பாக்கியம் கொடுத்து குழந்தை பாக்கியத்திலேருந்து நீங்கள் நல்ல ஒரு ஆண் வாரிசை பெற்றெடுக்கக்கூடிய அமைப்பு அங்கே வந்து சேர்ந்துடும். ஆக உங்களுக்கு குடும்பம், நகை, புது நண்பர்களுக்கு, சில நண்பர்களுக்கு எல்லாமே நகை வாங்கக்கூடிய அமைப்பு, சில நண்பர்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு, சில நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே ரிஷபராசி நண்பர்களுக்கு ரொம்ப குதூகூலமாகவே இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன சில கருத்துக்கள் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு 50% பேருக்கு இது பொருந்தும். ஏன்னா திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, 40 வயசு திருமணம் முடிந்தவர்கள், 40 வயசை கடந்தவர்கள் என்ன பண்ணால் வெளிநாட்டு யோகன்னு சொல்கிறேன். பணம் வெளிநாட்டில் போய் சம்பாரித்து நீங்கள் வீட்டை கட்டுறது, என்ன இடம் வாங்குறது, சொத்து வாங்குறது அமைப்பை அது அங்கே ஏற்படுத்தும். சரி, அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பதவியில், அரசு துறையில், அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு அங்கே உண்டு. அதே சமயத்தில் பதவியில் சிக்கல் வரக்கூடிய அமைப்பு இங்கே இருக்குது. வேலையில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஒரு குறையை சொல்லி வேறு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே பண்ணுற அளவுக்கு வரும். அதுவும் நீங்கள் பார்த்து எச்சரிக்கையாக தான் இருந்தீங்கணும். பொதுவாக சந்தோஷம் மிகுந்து இருக்கிறது. அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு துக்கமான அமைப்பு செய்தி அங்கே கொடுக்குதுன்னா அது தொழில் வாய்ப்பில் ஏற்படுத்தி விட்டுரும். அது ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று எப்படின்னா, மனைவிக்கு உங்களுக்கு நோயை குடிக்கக்கூடிய அமைப்பு, அந்த நோய் மூலிமா மருத்துவ செலவு வரைக்கூடிய அமைப்பு, இதுவும் கண்டிப்பாக அங்கே நடக்கும். ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் பலகீனம் அடைக்கிறார். பலகீனம் அடைஞ்சாவே சுக்கிரன் யார் குடிக்கிறார்? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அந்த ஆணாக இருந்தாலும் மனைவியை குறிக்கும், பெண்ணாக இருந்தால் கணவனை குறிக்கும். சுக்கிரன் தான் பொதுவான ஒரு காரகம் தான். அந்த காரகத்துவ அமைப்பில் அந்த காரகம் வந்து பலகீனம் ஆகிறதுனால அந்த பெண்கள் சம்பந்தம், ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும். நான் சொல்லுது ரிஷபராசி அன்பர்கள், ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் மருத்துவ செலவு கொடுக்கக்கூடிய அமைப்பு இங்கே ஏற்படுத்தும். கிட்னி, சிறுநீரகம் போன்ற அமைப்புகளில் சிக்கல் வரக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு தகுந்த செலவு வரும் அப்படிங்கிற லெவலில் மிரட்டி விட்டுருவாங்க. ஆனால் பாதிப்புலாம் அங்கே இல்லை. ஆனால் திடீர்னு பார்த்தா கிட்னியில் கல் இருக்குது, டாக்டர் நீங்கள் உடனடியாக இது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுற அமைப்பு பண்ணணும். தயவு செஞ்சு அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் கிட்னியில் கல் இருக்குங்கிறது இங்கே தெரியும். குருவின் பார்வைன்னா அது ரிலீஃப் ஆகிடும். ஆப்ரேஷனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் அந்த மனக்கவலையில் இருக்கீங்க. பொதுவாக சிறுநீரக கல்லுக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம்னா ஒன்று இங்கே இதில் தராது. ஆனால் அந்த நோய் இங்கே கண்டிப்பாக தெரிய வரும்.
அப்போ தெரிய வந்தால் நீங்கள் என்ன யோசிப்பீங்க? சரி நம்ம என்னங்க பண்ணலாம், அடுத்தது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு போய் அவங்ககிட்ட ஸ்கேனுக்கேன்னு எல்லாமே எடுத்து முடிச்சு விட்டு, இல்லைங்க இதெல்லாம் ஆப்ரேஷன் இல்லை அப்படின்னா கல்லே வெளியே வராது அப்படின்னு சொல்லி பயப்படுத்துகிற அமைப்பு வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆர்டினரி சாதாரணமாகவே உங்களுக்கு குணமாகிற அமைப்பு. எப்போ வந்து சுக்கிரனை குரு சுக்கிரன் நீச்சமானார், ஆனால் குரு பார்த்துட்டார் இல்லையா? சுக்கிரன் நீச்சமானார், குரு பார்த்ததுக்கு அமைப்பில் எல்லாமே நீங்கள் ரிலீஃப் ஆகி வெளியேற அமைப்பு தான் வரும். நோயிலேருந்து விடுபட்டு வெளியே வருவீங்க. மற்ற விஷயங்கள்லேருந்து விடுபட்டு பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்கள் எல்லாமே வெளியே வரக்கூடிய அமைப்பு தான் அந்த மாதம். நன்றி, வணக்கம்.